மனிதன் வாழுகிற நிலத்தை 5ஆக பிரித்தான் சொன்னார். அண்ணன் சொல்லும்போது சொன்னார், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வாழுகிற நிலத்தை 5ஆக பிரித்தான். வீசுகிற காற்றை 4ஆக வைத்தான். வடக்கில் இருந்து வீசினால் வாடை, தெற்கில் இருந்து வீசினால் தென்றல், மேற்கில் இருந்து வீசினால் கோடை, கிழக்கில் இருந்து வீசினால் கொண்டல் என்று வீசுகிற காற்றை 4ஆக வைத்தான். பேசுகிற தமிழை 3ஆக வைத்தான். இயல், இசை, நாடகம் என்று 3ஆக வைத்தான். வாழுகிற வாழ்க்கையை அகம், புறம் என்று 2ஆக பிரித்தான். ஏன் தெரியுமா? தமிழனுடைய வாழ்க்கையே அந்தி சாஞ்சா அகநானூறு, பொழுது விடிஞ்சா புறநானூறு. வாழ்க்கையை 2ஆக வைத்தான், ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். ஏன் தெரியுமா? ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எதற்காகவும் ஒழுக்கத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக ஒழுக்கத்தை 1ஆக வைத்தான். இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்துவதுதான் திருக்குறளினுடைய முதல் நோக்கம். இந்த ஒழுக்கம்தான் மனிதனிடத்திலே பக்தியாக மலருகிறது அப்படிங்கிறத நம்முடைய புராணங்களில் பார்க்குறோம். நண்பர் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் வீட்டில் குரங்கு வளர்த்தார். அந்த குரங்கு என்ன சொன்னாலும் கேட்கும். இப்போ மனுஷனை வளர்த்தாலே கேட்கறது இல்லை, பிள்ளையே கேட்க மாட்டேங்குது. வீட்டில் போ, மெடிக்கல் ஷாப்புக்கு போ, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைடா, மாத்திரை வாங்கிட்டு வான்னு. நேற்று என்ன திட்டினார்ல, அவரையே போய் வாங்க சொல்லு. இன்னைக்கு பிள்ளைகளே நம்ம பேச்சை கேட்கல, ஆனால் குரங்கு என்ன சொன்னாலும் கேட்குது. இன்றைக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜியெல்லாம் வந்தாச்சு. இப்போ மனுஷன்லாம் தேவையில்லை, எல்லாம் மெஷினே செய்யுது. இப்போ மெஷினே வீடு துடைக்குது, வீடு பெருக்குது, ஒட்டடை அடிக்குது, எல்லாமே பண்ணுது அதுவே. இப்போ நமக்கு வேலையே கிடையாது, அது பண்ணுதான் பார்க்கறது தான் நம்ம வேலை. இப்போ அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தாச்சு. இப்போது அவர் குரங்கு வளர்த்தார். அது என்ன சொன்னாலும் கேட்கும். தண்ணி எடுத்துகிட்டு வானா தண்ணி எடுத்துகிட்டு வரும், சாப்பாடு எடுத்துகிட்டு வானா சாப்பாடு எடுத்துகிட்டு வரும். அவ்வளோ நல்ல குரங்கு. வீட்டுக்கு விருந்தாளி வந்தார். விருந்தாளி வந்திருக்கிறாரு, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னாரு நண்பர். உன்னை தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. தண்ணியை வாங்கி வச்சுட்டு அவர் கையில் இவ்வளோ பெரிய கொம்பு வச்சுருக்காரு. கொம்பால் ஓங்கி ஒரு அடி போட்டார். அப்படின்னு கத்துச்சு. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு, தட்டு எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னாரு. உன்னை குரங்கு தட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுச்சு. திரும்பி பார்த்துச்சு. கம்பால் ஓங்கி ஒரு அடி போட்டார் அப்படின்னுச்சு. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுச்சு. திரும்பி பார்த்துச்சு. கம்பால ஓங்கி ஒரு அடி போட்டார் அப்படின்னுச்சு. வந்திருக்கிற விருந்தாளிக்கு கோபம் வந்துட்டுது. அந்த குரங்கு நீ என்ன சொன்னாலும் கேட்குதுல்ல, அப்புறம் எதுக்கு அது பாவம் வாயிலா ஜீவனை போட்டு அடிச்சுட்டே இருக்கேன், நான் போகிற வரைக்கும் நீ அடிக்கக்கூடாது அப்படின்னாரு. சரி நீ சொல்லிட்ட, நான் இனிமேல் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு, சாம்பார் எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னாரு. சாம்பார் எடுத்துகிட்டு வந்து வச்சுச்சு. திரும்பி பார்த்துச்சு. அடிப்பாரான்னு. அடிக்கலை. சாம்பார் எடுத்து வந்திருந்த விருந்தாளி தலையில் கொட்டுச்சு. இப்போ தெரிஞ்சிச்சா நான் ஏன் அடித்தேன்னு? அதான் மனுஷனுடைய மனசுங்கிறது குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இந்த மனதை அடக்குவதற்கு ஆன்மீகம் என்கிற கொம்பு தேவைப்படுகிறது. நம்ம மனசு அப்பப்போ பிரேக் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி போகும். இந்த மாறி மாறி போகிற இந்த வண்டியை சரியாக பிரேக் பிடிக்க வைக்கணும்னா அந்த சரியான பிரேக் எதுனா இதை மாதிரியான அவதாரங்களை பற்றி படிப்பது தான் நமக்கு கிடைக்கிற பிரேக். அதுதான் நம்மளை பிரேக் ஆகாமல் பார்த்துக்கும். அப்போது ஒரு திருக்குறளில் சொல்ல வந்த விஷயத்தை தான், திருவள்ளுவர் சொன்னதை தான் வேதங்கள்லையும் பாகவதங்கள்லையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் 4 விஷயம்தான். எல்லோரும் பணம்பாலையை சீவி கல்குடித்த போது திருவள்ளுவர் மட்டும்தான் பனை ஓலையை எடுத்து கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை எழுதினார். அவ்வளவு பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. 4 திருக்குறள் சொல்கிறேன். அந்த 4 திருக்குறள்லையும் துணைக்கால் கிடையாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. துணைக்கால் இருக்கா? இல்லை. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா செஞ்சிடணும், யோசிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது இல்லையா? இந்த திருக்குறளில் துணைக்கால் கிடையாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. துணைக்கால் கிடையாது. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. 4 திருக்குறள்லையும் துணைக்கால் கிடையாது. பையன் கேட்டான், ஏன் டீச்சர் 4 திருக்குறள்லையும் துணைக்கால் கிடையாது? ஏன் தெரியுமா கிடைக்காது? ஏன் தெரியுமா கிடையாது?
எவன் ஒருவன் கற்றபடி நிற்கிறானோ, எவன் ஒருவன் எண்ணிய காரியத்தை துணிந்து செய்கிறானோ, எவன் ஒருவன் நன்றி மறக்காமல் இருக்கிறானோ, எவன் ஒருவன் உண்மையான நட்போடு பழகுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் சொந்த காலே போதும், எந்த துணைக்காலும் தேவையில்லை என்கிறதுனால துணைக்கால் இல்லாமல் எழுதிட்டேன். இப்போது திருக்குறளில் 4 திருக்குறளுக்கே இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னா மொத்த திருக்குறளையும் படித்தா அது எல்லா இடத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதை திருவள்ளுவர் அழகாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கார். அப்போது என்ன சொல்ல வராங்க இந்த புராணங்களில் அப்படின்னா, நம்ம நல்ல வழியில் நல்ல பேரை சம்பாதிக்கணும், தீய வழியில் நல்ல பேரை சம்பாதிச்சிடக்கூடாது. நல்ல வழியில் செல்வம் ஈட்டுவது பிரதானம். நல்ல திருவள்ளுவர் இதை சொல்கிறாரு. எப்படி? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நமக்கு எந்த கெடுதல் இல்லாத வழியிலையும், தீய வழின்னா என்னது, ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை பற்றி கோள் சொல்லி போட்டு கொடுத்து அவனை கீழே வர வச்சு அவன் காலை பிடிச்சி இழுத்து அவன் வாழ்க்கையை நாசமாக்கி அதில் நம்ம குளிர் காயறதுக்கு பேர் இல்லை இன்பம். அது அற வாழ்க்கை அல்ல. உண்மையான அறத்தோடு நமக்கு கிடைக்கிற வெற்றி இருக்கு இல்லையா, அந்த வெற்றியைத்தான் நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றியாக இருக்கணும். அதுதான் தர்மம். தர்மத்திற்கு உட்பட்டு எப்படி இன்பமாக இருக்கணும், அதுதான் இங்கே மகிழ்ச்சி. இன்னொருத்தர் கெடுத்துட்டு இன்பமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போது தர்மத்திற்கு உட்பட்டு எப்படி இன்பமாக இருக்கோமோ அப்போதான் நமக்கு மோட்சம் என்பது கிடைக்கும். மோட்சம் என்றால் பரமாத்மாவை அடைவது, பரமாத்மாவை நினைத்து தொண்டு செய்வது. மார்கழி மாதம் 10 நாள் 15 நாள் விழா எடுக்கிறாங்க அப்படின்னா, மார்கழி மாதத்தில் மாதவான்னு சொன்னாலே கேசவான் 7 தடவை சொன்னாலே புண்ணியம் கிடைக்குமா? அப்போ 15 நாள் தொடர்ந்து விழா நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும்? அப்போது அவ்வளவு பெருமை உண்டு. பரமாத்மாவினுடைய புகழினை சொல்லுவது. இந்த மத்ஸ்யாவதாரத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மத்ஸ்யாவதாரத்தில் இருக்கிற செய்திகளை எல்லாம் கருத்துக்களெல்லாம் கேட்குறவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதை விட சிறப்பு இதுக்கு இருக்கிற ஸ்பெஷல், இது யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குமா? அப்படி ஒரு சிறப்பு மத்ஸ்யாவதாரத்துக்கு உண்டு. இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். மீனுக்கு என்ன குணம்? தமோ குணம். அப்போ மீன் வடிவில் பகவான் வந்ததால் அவருடைய பெருமை குறைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா அவருடைய பெருமை எந்த காலத்திலும் குறைய போவதில்லை. கச்சியப்பருக்கும் அதிதிக்கும் மகனாவதரித்தவர் பெருமாள். இந்திரனுக்கு தம்பியா ஒருக்க வந்தார். ஒரு முறை வாமன அவதாரமாக வராரு, அப்புறம் மாடு மேய்க்கிற இடையனா வராரு, அதுக்கப்புறம் மீனா வராரு, ஆமையா வராரு, வராகமா வராரு. இப்படி பல ரூபங்கள்ல பகவான் வருகிறார். தேவராகவும் அவதரிக்கிறார், ஒரு விலங்காகவும் அவதரிக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்போ எந்த அவதாரம் எடுத்தாலும் பகவானுடைய பெருமை குறையாது என்பது உண்மை. இப்போ உடம்பு தான் வேற, ஆத்மா ஒன்று தான். சரீரம் வேற, பரமாத்மா ஒன்று தான். இப்போ நாம் இன்னைக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறாங்க பொண்ணு, இன்னைக்கு சிவப்பு கலர் சட்டை போட்டுப்போம், நாளைக்கு பச்சை கலர் சட்டை அப்படின்னு நம்ம சட்டையை தான் மாற்றுறோமே தவிர ஆள் ஒரே ஆள் தான். திங்கக்கிழமை இன்றைக்கி வீட்டிலலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க ட்ரெஸ்ஸு, கலர் கலராக 7 நாளைக்கு 7 ட்ரெஸ்ஸு. திங்கக்கிழமை வெள்ளை, செவ்வாய்க்கிழமை சிவப்பு, புதன்கிழமை பச்சை, வியாழக்கிழமை மஞ்சள், வெள்ளிக்கிழமை நீலம், சனிக்கிழமை கருநீலம் கருப்பு, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு, அப்படின்னு இருக்கிற அத்தனை கலர். இன்னும் கலர் கண்டுபிடிச்சா இன்னும் அதுக்கும் வந்துடும். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கலர். அப்போ கலர் தான் மாறிதே தவிர ஆள் மாறலைங்க. அந்த மாதிரி பகவான் எங்கே இருந்தாலும் எதுவாக அவதாரம் எடுத்தாலும் பகவானுடைய குணம் மாறாது. இப்போ காற்றிலே கலந்து சொல்லும்போது இந்த விஷயம்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா, பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகபிரம்மம் சொல்லிட்டு இருக்கார். அப்போ இவர் சொல்லும்போது சொல்கிறார், காற்றில் கலந்து வரக்கூடிய துர்நாற்றம் அடிக்குது, அது காற்றை பாதிக்கிறது இல்லை, நம்மளை தான் பாதிக்குது. கூவம் ஓடும், சென்னையில் கூவம் ஆற்றுல நம்ம போய் குதிச்சோன்னா நாற்றை அடிக்கும், நம்ம மேலே குளிச்சுட்டு வந்தால் தான் போக முடியும். ஆனால் அந்த கூவத்திலையும் பகவான் இருக்கார். ஆனால் பகவானுக்கு மேலே நாற்றம் வரவதில்லை. அவர் தனிப்பட்டவர், அவர் மற்றவர்களிலே இருந்து உயர்ந்து நிற்கக்கூடியவர். அப்போது அதனால தான் பகவான் சுத்த சத்துவமயமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு இனிப்பான ஒரு வெள்ளத்தால் மிளகாயினுடைய வடிவத்தை செய்கிறோம்.
அதே வெள்ளை பாகுனால ஒரு பாவற்காயை செய்கிறோம் அப்படின்னா அந்த மிளகாய் காரமாவா இருக்கும்? வெள்ளத்தால் செய்த மிளகாய்ங்கிறதுனால காரமாக இருக்குமா? இருக்காது. வெள்ளத்தால் செய்த பாகற்காய் அதனால் கசப்பாக இருக்குமா? இருக்காது. பாகற்காயினுடைய குணம் வேற, வெள்ளத்தினுடைய குணம் வேற. அது வெள்ளத்தோடு சேர்றதுனால வெள்ளத்தினுடைய இயல்பை தான் காட்டும். அதனுடைய வடிவம் தான் மாறி இருக்கிறதே தவிர அதனுடைய குணம் மாறவில்லை. ஒரு இறைவனை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இறைவனுக்கு குணம் ஒரே குணம் தான் அப்படின்னா திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்றாரு, என் குணத்தான் இறைவன் என்பவன் என் குணத்தான், என் குணமுடையவன் இறைவன். கோளிர் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றார் திருவள்ளுவர். என் குணத்தெல்லாம் அப்புறம் இது என்ன என் குணம் அப்படின்னா, என் குணம்னா 8 குணம். என்ன 8 குணம் கடவுளுக்கு அப்படின்னா, தன் வயிற்றநாதல், சுதந்திரமானவன் முதல்ல. 2வது தூய உடம்பு கொண்டவன், பாசங்கள்ல இருந்து நீங்கி இருக்கிறவன், இயற்கையா உணர்வினனாக இருக்கக்கூடியவன், பேரறிவுடைமையாக இருக்கக்கூடியவன், வரம்பில்லாத ஆற்றல்களை உடையவனாக என படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று எல்லா தொழிலையும் செய்யக்கூடியவன், வரம்பில்லாத அருள் உடைமையை உடையவன், அருள் பொழியக்கூடியவன், வரம்பில்லாத இன்ப வடிவனாக இருக்கக்கூடியவன். அதனாலதான் மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுறார், இன்ப வடிவினன். இப்படி எண் வகை குணங்களை உடையவன் எம்பெருமான். கடவுள் எங்கிருந்தாலும் வெறுக்கத்தக்கவனாக இல்லாமல் விரும்பத்தக்கவனாகவே இருக்கிறான். கோயில் விக்கிரகத்தில் போகிறோம், கண்ணில் அப்படி கன்னத்தில் போட்டுக்கிறோம், இப்போ பெருமாளை பார்த்துட்டோம் அப்படின்னு. கோயிலுக்கு போனால் தானா? இன்னைக்கு சரவணன் ஐயாவோட வீட்டுக்கு போனோம். வீடே கோயில் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அழகாக பூஜை அறையில் விக்கிரகம் வச்சுருக்காங்க. அங்கேயும் பெருமாள் இருக்கார், கோயில்லையும் பெருமாள் இருக்கார். எல்லா இடத்திலையும் கடவுள், எங்கும் நிறைந்தவன் கடவுள் இல்லையா? உலகை படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கு பல கோடி ஆண்டு பகல் பொழுதான், பல கோடி ஆண்டு இரவு பொழுதான். இந்த பல கோடிங்கிற கணக்கு எப்படி வருது அப்படின்னா, பிரம்மாவுக்கு ஒரு பகல்ங்கிறது 1000 சதுர் யுகமா. பார்த்துக்கோங்க, பிரம்மாவுக்கு ஒரு பகல்ங்கிறது 1000 சதுர் யுகம். சதுர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். என்ன 4 யுகம் அப்படின்னா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதில் கடைசி யுகம் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்ன கலியுகம்டா அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா. அதனால கடைசி யுகம் நமக்கு நல்லா தெரியும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகம், இந்த 4 யுகமும் சேர்ந்தாதான் ஒரு சதுர் யுகம். அப்போ பிரம்மாவுக்கு பகல் மட்டுமே 1000 சதுர் யுகம். அப்போ ஒரு சதுர் யுகத்தில் மட்டும் எத்தனை நாள் இருக்கும்னா 43,20,000 வருஷம் இருக்குமா. ஒரு சதுர் யுகத்தில் இந்த 4 தான் ஒரு சதுர் யுகம். அந்த ஒரு சதுர் யுகத்தில் 43,20,000 வருஷம் இருக்கும்னா 1000 சதுர் யுகம்னா எவ்வளவு கோடின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இரவுக்கு, இது பகலுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதே கணக்கு இரவுக்கு இதே மாதிரி 1000 சதுர் யுகம். அப்போ அத்தனை நாள் பகல் பிரம்மாவுக்கு, இரவு. இந்த இரவு வரும்போது பிரம்மாவுக்கு தூக்கம் வந்துடும். அவரு மனுஷன் தானே, தூக்கம் வராதா? இப்போ பகல் முடிஞ்சு இரவு தொடங்கும் போது அவர் அந்த நேரம் தான் பிரளயம் உருவாகக்கூடிய நேரம். இந்த இரவு தான் இரவு ஆரம்பிக்கிற நேரம் தான் பிரளயம் உருவாகக்கூடிய நேரம், உலகம் அழியும் நேரம்னு சொல்லுவோமே. அந்த சமயம் கருணாகரனான பரந்தாமன் உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுப்பார். அப்படி அவர் எடுத்த முதல் அவதாரம் தான் இந்த மத்ஸ்ய அவதாரம். அப்போ மத்ஸ்யங்கிறது ஏன், மத்ஸ்ய அவதாரம் ஏன் வந்தது? இந்த கிருதயுகம், திரேதாயுகம்னு ஒன்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த திரேதாயுகத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்களாம். இடம் விற்றவன் என்ன பண்ணா, இடம் வாங்கினவன் கிட்ட, இடம் விற்றவன் இடம் வாங்கினவன் 2 பேர். இடம் விற்றவன் அவன் விற்றுட்டான் இடத்த. அந்த இடத்துல ஏதோ ஒரு புதையல் கிடச்சிருக்கு. அந்த புதையல் கிடச்சிருச்சு, இடம் விற்றுட்டான் நமக்கு. இருந்தாலும் அது விற்றவனுடைய இடத்துல தானே இருந்தது அந்த புதையல், அது அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இடத்த வாங்கினவன் நேராக இடத்த விற்றவங்கிட்ட போனான். உங்ககிட்ட இருந்து நான் இடத்த வாங்கிட்டேன், அதனால் உங்கள் இடத்துல கிடச்ச புதையல் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா.
உனக்கு இடத்த விற்றவன் சொன்னான், இல்லை இல்லை அது எனக்கு அந்த புதையெல்லாம் வேண்டாம், நான் எப்போ உங்ககிட்ட விற்றுட்டேனோ அந்த இடம் உனக்கு தான் சொந்தம், விற்றுட்டதுக்கு அப்புறம் தானே புதையல் கிடச்சிது, அதனால் உனக்கு தான் சொந்தம். இப்படி 2 பேருக்கு சண்டை, இது உனக்கு சொந்தம் இது எனக்கு சொந்தம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, சண்டை ரொம்ப முத்தி போச்சு. முத்தி போன உடனே ஊரில் பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போவோம் அப்படின்னு அவர்கிட்ட போனாங்க. போன உடனே எங்களுக்குள்ளே சண்டையை தீர்த்து வைங்க அப்படின்னாரு. அவர் பார்த்தாரு, உங்கள் சண்டை பெரிய சண்டையாக இருக்குது, 2 பேரும் பாசத்தில் ரொம்ப அடிச்சுக்கிறீங்க, நாளைக்கு வாங்க தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னாரு. நாளைக்கு கலியுகமாக ஆயிடுச்சு. திரேதா யுகம் போய் இப்போ கலியுகம் வந்தாச்சு. கலியுகத்தில் போகிறாங்க 2 பேரும், அதே சண்டை தான். இப்போ என்ன சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, இந்த புதையல் உனக்கு கிடையாது எனக்கு, இவன் சொல்கிறான் இல்லை இல்லை இது உனக்கு கிடையாது எனக்குன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறான். அதே தான் பஞ்சாயத்துக்கிட்ட போச்சு. பஞ்சாயத்து தலைவர் இருந்தார், நாங்கள் கூட நேற்று வந்தோமே பஞ்சாயத்துக்கு, நாளைக்கு வா தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, வந்தியா நீ யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்ட்டார் அவர். வாழ்க்கைங்கிறது இந்த யுகங்களில் போகும்போது ஒரு தர்மமும் இருக்கும், ஒரு அதர்மமும் நடக்கும். அப்போ அதர்மத்தை தலை தூக்க விடாமல் நம்மளை அதர்மத்தில் இருந்து காப்பாற்றத்தான் நம்முடைய பெருமான் அவதாரம் எடுக்கிறார். அப்போ மத்ஸ்ய அவதாரம், இப்போ பிரளயம் வந்தாச்சு, பிரம்மா பகல் முடிஞ்சு இரவு தூங்க போகிறாரு. சதுர்முகன்னு சொல்லுவோம் பிரம்மாவை. சதுர்னா 4 முகம் இல்லையா பிரம்மாவுக்கு. அப்போ எத்தனை கண்ணு? 8 கண்ணு. 8 கண்ணும் மூடி தூங்கியாச்சு. நமக்கு 2 கண்ணு மூடி தூங்கினாலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு கவிஞன் சொல்லுவான், நம் தமிழர்கள் கும்பகர்ணனின் கொள்ளுப்பேரர்கள், தலைமாட்டிலே கொல்லிக்கட்டையை வைத்தால் கூட கொசுக்கடி என்று அடித்து விட்டு குப்புறப்படுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சதுர்முகன் இல்லையா, 8 கண்களும் மூடி தூங்குறார். 1000 வருடம் கோடி வருடம் தூங்காமல் இருந்தவர், அவருக்கு ஒரு பகல் தூங்கலை. அப்போ அடுத்த இரவு அவர் தூங்குறார். தூங்கும்போது அவர் குரட்டை விடுறார். அந்த குரட்டையில் வேதங்கள்லாம் வெளியில் வருது. அவருடைய முகத்திலிருந்து வருகிற வேதங்கள் எல்லாம் திருடிட்டு போகிறதுக்குன்னு ஒரு திருடன் இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இருக்கான். அந்த திருடன் பேர் ஹயக்ரீவன். ஹயக்ரீவன்னா நீங்கள் சாமி அயக்ரீவர் கிடையாது. இந்த அயக்ரீவன் குதிரை முகம் கொண்ட ஒரு அயக்ரீவன். இவன் வேதங்களை திருடுவதற்காக வந்தவன். பிரம்மா கிட்ட இருந்த அத்தனை வேதத்தையும் திருடிட்டான். இப்போ எல்லா வேதத்தையும் திருடியாச்சு பிரம்மா கிட்ட. பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணுவார்? பண்ண முடியாது. பிரம்மாவுக்கு வேதம் மறந்து போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் அயக்ரீவன் திருடிட்டு போயிட்டான். இப்போ சிக்கலில் யார் இருக்கார்? பிரம்மா இருக்கார். சிருஷ்டி தொழிலை பண்ண முடியாது, அவருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும். என்ன பண்ணுறது? ஹரி பார்த்துட்டே இருக்கார், பெருமாள் பார்த்துட்டே இருக்கார். இதுக்கு ஒரே சொல்யூஷன், நம்ம மீன் அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இந்த மீன் அவதாரத்துக்கு தான் நம்ம வரோம்.